காசு தருவார், ₹1 ₹2 சோடா வாங்கி குடிப்போம், இல்லை ஒரு சைக்கிள் ரெண்டுக்கு எடுப்போம், ஜாலியாக போய் சைக்கிளில் ஒரு ரவுண்டு போவோம், சுற்றுவோம், ஜாலியாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வருவோம், தாத்தா பாட்டி நமக்கு பிடிச்சதை சமைச்சு தருவாங்க, சாப்பிடுவோம், வெளியே போவோம். ஆனால் இப்போதைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 10-20 டேஸ் வெக்கேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவை இந்த லொக்கேஷன்லேருந்து வேறு மாதிரியான லொக்கேஷனுக்கு போகணும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட கூட இருக்கிற குழந்தைங்களையும் என்ன பண்ணுறோம், பெரியவங்க கிட்ட இருந்து பிரித்து அவங்களையும் அதே லொக்கேஷனுக்கு ட்ரிப்புக்குன்னு கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ எங்கே வந்து அந்த பாண்டிங் கிரியேட் ஆகுது? பாண்டிங் கிரியேட் ஆகாது, உடையதான் செய்யும். அப்போ நம்ம எந்த ட்ரிப்புக்கும் போகவே கூடாதா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில முக்கிய லாங் லீவ்ஸுக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தாத்தா அதாவது குழந்தைங்களோட தாத்தா பாட்டி, உங்களுடைய அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டு போகலாம். முக்கியமான ஒரு காரணம், முன்ன ஜாயிண்ட் ஃபேமிலி நிறைய இருந்துச்சு. இப்போ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. நிறைய ரீசன் சொல்லலாம். அவங்களுக்கு ஒர்க்கு எல்லாமே, அவங்க இப்போ தாத்தா பாட்டி இருக்காங்க, வில்லேஜ் சைடில் இருக்காங்கன்னா ஓகே, நான் வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் போய் நான் வந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க்குக்கு நான் போகிறேன்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அங்கேயே ஒரு தனிமை குழந்தைங்களுக்கும் வரும். அதே சமயம்